என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற அத்தனை செய்வினை கட்டுகளும் அவிழப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, உனக்கு நல்ல நேரம் வந்தால் நிச்சயமாக இந்த அப்பனை நீ கண்டு விடுவாய். என் பிள்ளையே, என்னை கண்டதும் இந்த வாக்கினை உடனடியாக நீ கேட்டுவிட வேண்டும். என் தங்கமே, ஒருவேளை இந்த கருப்பண்ணசாமி சொல்கின்ற வாக்கினை நீ கேட்காமல் செல்வாயானால் உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு அகலப் போகின்ற கெட்ட விஷயங்கள் என்னவென்று என் பிள்ளையே நீ தெரிந்து கொள்ளாமல் போய்விடுவாய். அதனால்தான் இந்த கருப்பண்ணசாமி உனக்கு இன்று இதனை இத்தனை அவசரமாக சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை பல கஷ்டங்களை கண்முன்னாக காண்பித்து விட்டது. எப்படி எல்லாமோ இந்த வாழ்க்கையில் நாம் நன்றாக வாழ்ந்துவிட வேண்டும், நாம் நன்றாக வாழ்ந்து எத்தனையோ சாதனைகளை செய்ய வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவா? ஆனால் நீ நினைத்தது எல்லாம் போக இப்படிதான் வாழ முடியுமோ என்ற ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிவிட்டது அல்லவா? வாழ்க்கையில் மன நிம்மதி இல்லாமல் நீ குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இந்த எண்ணங்கள் எப்பொழுது உனக்குள் வந்து விட்டது என்பதை சற்று சிந்தித்துப்பார். சில நேரங்களில் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது, மீண்டும் மீண்டும் சோதனைகள் எல்லாம் வரும் பொழுது, நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது, இப்படி நடப்பதற்கு என்ன காரணம், நம் வாழ்க்கையை யார்தான் இப்படியெல்லாம் செய்கின்றார்கள், நான் யாருக்கும் கெடுதல் நினைப்பது இல்லையே, எல்லோருக்கும் நல்லது தான் நினைக்கின்றேன், ஆனாலும் எனக்கு நல்லது நடக்கும் என்று பார்த்தால் எனக்கு பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றதே, நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு துணையாக இரு என் அப்பனே என்று என்னிடம் வேண்டினாய் அல்லவா? எந்த ஒரு விஷயங்களுமே நமக்கு சரியாக முடிவதில்லையே, இதற்கெல்லாம் என்ன காரணம், எதனால் நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கின்றது என்று என் பிள்ளையே நீ வேதனைப்பட்டு குழப்பத்தில் இருக்கின்ற நேரத்தில்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னை தேடி இந்த வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன். முதலில் ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. உன்னுடைய பிரச்சனைகள் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது என்றால் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகின்றது என்றுதான் அர்த்தம். என் பிள்ளையே, வாழ்க்கை உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை சோதனைகளும் உன்னை விட்டு நீங்க போகின்றது. அதனால் என் குழந்தையே, இப்பொழுது உனக்கு இருக்கின்ற பயத்தை விட்டு விட்டு வெளியே வந்து அதன் பிறகு உன் அப்பனின் வாக்கினை கேட்க வேண்டும். உனக்கு செய்வினைகளை செய்தவர்கள் உன் அப்பனின் அதிரடி ஆட்டத்தால் இப்பொழுது அந்த செய்வினைகளை அகற்றி விட்டார்கள். உனக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லப் போகிறேன். என் அன்பு பிள்ளையே, செய்வினை கட்டுகளை எல்லாம் அவ்வளவு எளிதாக அவிழ்க்க முடியாது. ஒரு முறை செய்து விட்டார்கள் என்றால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட அந்த செய்வினை தாக்கியே தீரும். ஆனால் இப்பொழுது உனக்கு இவர்கள் செய்த செய்வினைகள் தானாகவே அவிழ்ந்து விட்டது என்றால் அதற்கு என்ன காரணம் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்தது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில விஷயங்களை நீ சற்று ஆழமாகவும் சிந்தித்து உணர வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அதற்கு பின்னால் இருக்கின்ற சரியான காரணங்கள் உனக்கு புலப்பட்டு விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற அத்தனையையும் உனக்கு சரியான நேரத்தில் இந்த அப்பன் பெற்று தருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. குறிப்பாக இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருப்பதும் உனக்கு நல்ல விஷயங்களை தருவதும் என்றுமே மாறாதது. எப்பொழுதும் என்னை நீ தவிர்த்து விட மாட்டாய். அப்படி இருந்தால் என் அன்பினை முழுமையாக நீ பெற்றுக்கொள்ள முடியுமா? என் அன்பு பிள்ளையே, இன்று உனக்கு செய்வினைகள் அவிழ்கிறது என்றால் செய்தவர்கள் யார், எதற்காக செய்தார்கள் என்பதையும் சொல்லிவிடுகின்றேன்.
கவனமாக நீ கேட்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, செய்வினைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்றால் ஒருவர் நிச்சயமாக அதிக தைரியம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் மற்றவர்களிடத்திலே தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசுபவர்களாக இருக்க வேண்டும். அதிக அளவு பணத்தை செலவு செய்பவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நான் சொல்கின்ற செய்வினை வைத்தவர் உனக்கு எப்படி வைத்தார் தெரியுமா? பணத்தை எல்லாம் அதிகமாக அவர் செலவு செய்யவில்லை. அந்த அளவிற்கு அவர்களுக்கு வசதிகளும் கிடையாது. என் அன்பு பிள்ளையே, அவர்கள் செய்ய நினைத்தது உன்னுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்றை உன்னுடைய உடன் பிறந்த உறவுகளோடு உனக்கு ஏற்படுத்த முயற்சிகளை செய்ததுதான். பெரிய பெரிய முயற்சிகளை எல்லாம் நீண்ட காலமாக செய்து வந்து இப்பொழுது தோற்று போய் நிற்கின்றார்கள். என் அன்பு பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் அவர்கள் எடுத்த முயற்சி தற்பொழுது தோல்வியுற்று நிற்கிறது. ஆரம்பத்தில் அவர்கள் செய்த செய்வினை சற்று வேலையை காண்பிக்கத்தான் செய்தது. அவர்கள் செய்த வினை என்ன தெரியுமா? உன்னுடைய உடன் பிறந்த உறவோடு தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசி, தேவையில்லாததையெல்லாம் சொல்லி, நாம் இந்த வாழ்க்கையை வாழவே கூடாது என்று நினைக்கிற அளவுக்கு அவர்கள் நமக்குள் பிரச்சனைகளை உருவாக்கி விட்டார்கள். நாம் நம் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு இந்த உடன் பிறந்த உறவுகளோ வேறு உறவுகளோ வேண்டாம் என்று நினைக்கும் அளவிற்கு அவர்கள் பிரச்சனைகளை உருவாக்கினார்கள். நாம் இங்கிருந்து போவதற்கு காரணம் என் உடன் பிறந்த உறவுதான் என்று சொல்லி எழுதி வைத்துவிட வேண்டும் என்றெல்லாம் நினைக்கின்ற அளவிற்கு இவர்கள் பிரச்சனைகளை உருவாக்கினார்கள். இதை இல்லை என்று சொல்ல முடியாது. என் அன்பு பிள்ளையே, பொதுவாக உடன் பிறந்த உறவுகள் ஆரம்ப காலகட்டத்தில் அதிக அன்போடு தான் இருப்பார்கள். இடைப்பட்ட காலத்தில் சற்று குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் வரும் பொழுது இவர்களுக்குள் அதிக அளவில் சண்டைகளும் சச்சரவுகளும் மனசங்கடங்களும் இருந்து கொண்டிருக்கும். சில காலம் கழித்து மீண்டும் நல்லபடியாக ஒற்றுமையாக வாழ்வார்கள். ஏன் தெரியுமா? வயதாகி கொண்டிருக்கும் போது ஆதரவு யாருமே இருக்க மாட்டார்கள். நம் உடன் பிறந்த உறவுகள்தான் நமக்கு ஆதரவு என்று நாம் எல்லாவற்றையும் உணரும்போது நாம் வேறு யாரிடமும் ஒருபோதும் சென்று நிற்கக்கூடாது என்று சொல்ல வைக்கும். அப்படி இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம் அனுபவங்களாக வரும்பொழுது நீ நிச்சயமாக உன்னுடைய உடன் பிறந்த உறவுகளை புரிந்து கொள்வாய். என் தங்கமே, உடன் பிறந்த உறவை விட மேலான உறவு யாரும் கிடையாது என்று என் பிள்ளையே, நீ அன்போடும் பாசத்தோடும் நீ இருந்து கொண்டிருந்தாய். அப்படி உனக்கு இருந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் சில சகுனிகளால் நடந்தது. அதையெல்லாம் நீங்கள் இருவருமே புரிந்து கொள்ளவில்லை. உங்கள் இருவரையும் பிரிப்பதற்காக போடப்பட்ட திட்டம் என்பதை அவர்கள் தன் வாய் மூலமாகத்தான் செய்தார்கள். அந்த வினையை அவர்கள் செய்யும் பொழுது உன்னுடைய உடன் பிறந்த உறவு எதையும் யோசிக்காமல் அவர்கள் சொன்னதை அப்படியே நம்பி உன்னோடு சண்டையிட்டார்கள், உன்னோடு வாக்குவாதம் செய்தார்கள். அந்த நேரத்தில் அமைதியாக நன்றாக இருந்த உங்கள் குடும்பத்தில் பெரிய பெரிய பிளவுகள் ஏற்பட்டது, சங்கடங்கள் ஏற்பட்டது. உன்னை பெற்றவர்கள் அத்தனை வேதனை அடைந்தார்கள். ஆனால் என் பிள்ளையே, அது இப்பொழுது புரிந்துவிட்டது. ஏனென்றால் உனக்கு செய்வினைகளை செய்தவர்கள் எதற்காக செய்தார்கள் என்பது இப்பொழுது உனக்கு தெரிந்துவிட்டதல்லவா? உன்னுடைய உடன் பிறந்த உறவுக்கு அது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய தொடங்கிவிட்டது. அவர்களும் மனதிற்குள் இப்பொழுது வருந்த தொடங்கிவிட்டார்கள். நம் உடன் பிறந்த உறவோடு நாம் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதற்காக இவர்கள் செய்த சதிதான் இத்தனை பிரச்சனைகளும் என்பதையெல்லாம் என் பிள்ளையே நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? அதனால் இப்பொழுது உன் குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி கொண்டிருக்கின்றது. குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரும் என்பதை நீ மறந்து விடாதே. இப்பொழுது உன்னுடைய உடன் பிறந்த உறவும் நீயும் அத்தனை அன்போடு இருக்கின்றீர்கள். என் பிள்ளையே, அவர்கள் செய்த செய்வினை கட்டுகள் உங்களுடைய அன்பினால் முறியடிக்கப்பட்டது.
இது உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்தை சார்ந்த எல்லோருக்கும் மன மகிழ்ச்சியை உண்டாக்கப் போகிறது என்பதை நீ உணர வேண்டும். எங்கே பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒற்றுமையாக இல்லாமல் போய்விடுவார்களோ என்று அவர்களுக்குள் ஒரு பயம் இருந்தது. இப்பொழுது அந்த பயமானது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கிவிட்டது. எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உடன் பிறந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பிரிந்துவிடக்கூடாது என்று தான் நினைப்பார்கள். எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் நமக்கு சந்தோஷமாக இருக்க இவர்கள் வேறு எதையும் செய்ய வேண்டியது இல்லை. உடன் பிறந்த உறவுகள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் சந்தோஷமாக இருந்தாலே போதும் என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள். அப்படி அவர்கள் நினைக்கின்ற இந்த நேரத்தில்தான், என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ சற்று மனது தேறி இருக்கின்றாய். இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுகளையும் நம்முடன் பிறந்த உறவுகளோடு பெறுகின்ற அளவிற்கு நீ செய்யக்கூடாது. ஒருவருக்கொருவர் துணை நிற்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டாயல்லவா? என் அன்பு பிள்ளையே, சில காலங்கள் நமக்குள் சண்டைகள் இருக்கலாம். நம்முடன் பிறந்த உறவு சரியில்லை என்று கூட நினைக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் உனக்கு உடன் பிறந்தவர்களை தவிர வேறு யாரும் உதவ மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சில உடன் பிறந்த உறவுகளுக்கு மட்டும்தான் இந்த கருப்பண்ணசாமி சொல்கின்ற வாக்கானது பொருந்தும். இந்த பூமியில் இருக்கின்ற எல்லா உடன் பிறந்த உறவுகளுக்கும் இந்த வாக்கானது பொருந்தாது என்பதை நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, நான் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், சில உடன் பிறந்த உறவுகள் எல்லாரும் பணத்திற்காக எதையும் செய்ய துணிகின்றார்கள். அவர்களை பற்றியெல்லாம் இந்த கருப்பண்ணசாமி சொல்ல வரவில்லை. பெற்றோர்களுடைய வளர்ப்பினால் எந்த குழந்தைகள் ஒற்றுமையாக இருந்து இடையில் மன சங்கடங்கள் காரணமாக பிரிந்திருக்கிறார்களோ அந்த உடன் பிறந்தவர்களுக்கு என்னுடைய வாக்கானது பொருந்தும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். தங்கமே, உண்மையான அன்பிற்கு அடிபணிந்தவர்கள், உண்மையான அன்போடு உன்னை பார்க்கின்றவர்கள் என்று இது போன்றவர்களை பற்றித்தான் உன் அப்பன் நான் சொல்கின்றேன். என் பிள்ளையே, அன்போடும் பாசத்தோடும் இருப்பவர்களை தானே இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பிரிக்க நினைக்கின்றார்கள். அதனால் என் பிள்ளையே, இந்த செய்வினை கட்டுகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் அவிழ்ந்து விட்டது. இனியாவது அடுத்தவர்களின் சுயநல வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் உன் குடும்பத்தோடு ஒற்றுமையோடு வாழ்ந்தால் உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு நீங்கிவிடும். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவானது உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கிறது. யார் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. இந்த நிமிடத்திலிருந்து அவர்களுடைய கஷ்டம் விலகப் போகிறது. அவர்களுடைய கர்ம வினைகளும் விலகப் போகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக 24 மணி நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். அதனால் இப்பேற்பட்ட பதிவை நீ தவற விடுவதும் பயன்படுத்தி கொள்ளுவதும் உன்னுடைய பொறுப்பு. இதை உன் அப்பன் உன்னுடைய கரங்களிலும் உன்னுடைய எண்ணத்திலும் நான் ஒப்படைக்கிறேன். என் தங்கமே, இந்த கருப்பன் சொல்லக்கூடிய அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகிறது. அதனால்தான் இந்த வாக்கினை கேட்க சொல்லி இருக்கிறேன். இந்த கருப்பன் அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு அனைத்தும் முழுமையாக நடக்கும். என் மேல் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கை கொண்டு இந்த பதிவினை கேட்டால் மட்டும் உன் வாழ்க்கை மாறிவிடுமா என்று அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும். அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு சில தங்க பிள்ளைகள் என் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கிறார்கள். என் மீது உண்மையான வாசத்தை பொழிகிறார்கள். அவர்களுக்குத்தான் இந்த அப்பனின் வாக்கு என்பதை தெரியப்படுத்துகிறேன். அதனால் என்னுடைய வாக்கினை கேட்க தயாராக இருக்கக்கூடிய தங்க பிள்ளைகள் ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி என்று எனக்காக குறு மெசேஜை அனுப்பி வைத்தால் எத்தனை தங்க பிள்ளைகள் அனுப்புகிறார்களோ அத்தனை தங்க பிள்ளைகளுக்கும் இன்று இரவு
அவர்கள் எனக்காக ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய தங்க பிள்ளைகளில் சிலர் அதிகமாக அழுகிறார்கள். காரணம் என்னவென்றால், ஒரு சில நபரால் என் பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? இவர்களை எல்லாம் நம்பி நம்பி இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே. ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவரிடத்திலே தான் ஒப்படைத்தேன். ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார். இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலே இல்லை. என் தங்க பிள்ளையின் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கமே, நீ மனதுக்குள் குமரி அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இதற்காக இந்த அப்பன் ஒரு முடிவினை எடுத்து விட்டேன். நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய். அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாய். அதனால் அப்பன் உனக்காக ஒரு முடிவை எடுத்து விட்டேன். என் தங்க பிள்ளையே, நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்து இருக்கிறேன். ஆனால் என் தங்க பிள்ளை, இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நீ தைரியமாகவும் இருக்க வேண்டும். அழக்கூடாது. மனதளவில் உடைந்து நொறுங்கி போயிருக்கிறாய். ஒவ்வொரு தருணமும் அப்பனே, என் வாழ்க்கை மாறாது போலவே, அப்பனே, என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா? என் வாழ்க்கையை மரண வலியோடு நான் தனிமையில் இதை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒருபோதும் இனி சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். என் தங்கமே, இனி ஒருபோதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் நீ இதுபோன்று புலம்புவதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றையிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உனக்கு இதனை சத்திய வாக்காக சொல்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்தில் என்னை வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கிறாயோ அதை உனக்கு ஒரு வாரத்திலே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்டு நீ என்னிடத்தில் என்ன சொல்கிறாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது, இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள். என் வாழ்க்கை உயரப் போகிறது. என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கப் போகிறது. என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது. எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகிறது. என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது. எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது. அதைப்போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகிறது. பேசாத உறவுகள் எல்லாம் நான் தான் தானே பேச வேண்டும் என்று பேசப் போகிறார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்போதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படித்தான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லுகிறேன். இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா?
இப்பொழுது இந்த அப்பனும் உனக்காக தயாராகி இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை நீ உணர்ந்து கொள். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழுமனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழுமனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும்
உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து உன்னுடைய அப்பனாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்துவிட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னவை நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி காட்டி உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும், ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால்
எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.